நல்லாதான் போய்கிட்டு இருக்கிறேன், நல்லாதான் இருக்கிறேன். பக்கத்துல உள்ளவன் என்ன செய்யறான், நம்மள நல்லா இருக்க விடமாட்டானே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம பாக்குறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேவன் கலக்கத்துக்கு தேவனா இராமல் அவர் சமாதானத்துக்கு தேவனா இருக்கிறாரா. அப்புறம் என்ன சொல்லுது, பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் இந்த சமாதானத்தை கொடுக்கிற தேவன் மட்டும் இல்ல, இன்னைக்கு கர்த்தர் என்ன ஆக்கி வச்சிருக்கிறார், பரிசுத்தவான் ஆக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் யாருங்க, பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாம் பரிசுத்தவான்களா இந்த சபையில நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சிலருக்கு டவுட்டா இருக்கிறாங்க, நான் பரிசுத்தவான். அல்லேலூயா. உங்க முகத்தை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது. ஆமென். எத்தனை பேர் பரிசுத்தவானா இருக்கிறீங்க? ஆமா, நம்ம எல்லாம் ஆண்டுக்குள்ள பரிசுத்தமாக்கி இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒரு காலத்துல பாவியா இருந்தோம், ஆனா கர்த்தர் இன்னைக்கு நம்மள என்ன ஆக்கி இருக்கிறாரு, பரிசுத்தவான்களா ஆக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சமாதானத்தின் தேவன் தான் இந்த மாதத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ குடும்பங்கள் சமாதானத்தை இழந்திருந்த குடும்பங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிசாசு அப்படியே வருவான், அப்படியே நம்ம சமாதான குலைச்சல் உண்டு பண்ணுவான். இன்னைக்கு நம்ம குடும்பத்தால் பல விதமான போராட்டம் கொடுப்பான், பல விதமான சூழ்நிலைகள் அவன் கொடுப்பான். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் சமாதானத்தை என்ன செய்யறாரு, தேவனா இருக்கு. அவர் சமாதானத்தை ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. போன வாரம் சனிக்கிழமை ராமா ரொம்ப அழகா சத்தியந்தால பேசினாரு. அல்லேலூயா. யோசேப்பை குறித்து பேசினாரு, தாவீதை குறித்து பேசினாரு. அல்லேலூயா. அப்ப நேத்து இன்னைக்கு காலையில சிஸ்டர்ஸ் நல்லா அழகா பேசினாங்க. அவங்க சொன்னாங்க சமாதான காரணர்னு சொல்லி அவங்க பேசுறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு சமாதான காரணரா இருக்கிறார். அப்படின்னா அவர் தான் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அவர் தான் காரணம். இன்னைக்கு நான் சமாதானமா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் யாரு, இயேசுதான். அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் அவர் மாத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லா சூழ்நிலைகளை மாத்துகிற தேவன். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், உங்க வாழ்க்கையை நீங்க மாத்தலாம், உங்க கணவரை நீ மாத்தலாம், உங்க பிள்ளைகளை நீங்க மாத்தலாம். யாரையும் மாத்த முடியாது. அல்லேலூயா. அந்த சமாதானத்தின் தேவன் அவர் தான் யாரு, சமாதான பிரபு. அந்த சமாதான பிரபுன யாரு, ராஜா, அவரு அரசன். அல்லேலூயா. சமாதானத்தின் யாரு, அவரு மன்னன். அல்லேலூயா. அவர்தான் இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல சமாதானத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில கர்த்தர் இன்னைக்கு இந்த சமாதானத்தை கொடுக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு பாருங்க, மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்க குடும்பத்துல யார் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஒண்டிதான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி குடும்பங்களில இன்னைக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கணும்னு சொன்னா இன்னைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்க முதலாவது தேவனுடைய சமத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த சமாதான காரணரை இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வச்சு கொள்ளும் போதுதான் கர்த்தர் திரும்ப செய்வாரு, அந்த சமாதானத்தை உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. குடும்பத்துல ஒரு ரட்சிக்கப்பட்ட அந்த குடும்பமே என்ன செய்யுமா, ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நாங்க அப்படிதான் ரட்சிக்கப்பட்டேன். என் குடும்பத்துல முதல்ல ரட்சிக்கப்பட்டது யாருன்னு சொன்னா எங்க அக்கா தான் முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் தான் என் குடும்பமே நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. எங்க குடும்பத்தை பாத்தீங்கன்னா எங்க அம்மா பயங்கரமான இந்து, பயங்கரமான இந்துல ரொம்ப முத்தி போனவன்னு சொல்லலாம். அவ்வளவு ஒரு வைராக்கியமானவங்க. எங்க அப்பா கிறிஸ்துவர், எங்க அப்பா கத்தோலிக்கு. ஆனாலும் அவர் என்ன செஞ்ச, நீ உன் வழியில போ, நான் என் வழியில இருக்கேன். அவங்க அப்படி, அவங்களோட ஒப்பந்தம் அப்படி. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண. அவர் என்ன பண்ணிட்டாரு, எங்க அம்மாவோட வழிக்கே வந்துட்டாரு. அல்லேலூயா. எங்க வீட்டுல இயேசுநாதரோட படமா இருக்காரு. அல்லேலூயா. நாங்க ஏன்னா எங்களோட வழிபாடை கேட்டீங்கன்னா நாங்க இந்து பிரகாரம் தான் நாங்க வாழ்ந்தோம். நாங்க தீபாவளி தான் கொண்டாடுவோம். அப்படி வாழ்ந்துங்க நாங்க. அல்லேலூயா. அப்ப கூட எங்க குடும்பத்துல என்ன சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. அல்லேலூயா. மாசத்துல 30 நாள் எங்க அம்மாக்கு 20 நாள் என்னது சீக்குதான், பலவீனம் தான். என்ன எங்கெங்கயோ போய் பார்த்து எதுவுமே நடக்கும். எப்ப அந்த சமாதான காரணர் நமக்குள்ள வந்தாரோ அப்பயே எங்க குடும்பத்துல அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பமா தேவனை ஆராதிக்க முடிய கிருபையில கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா.
ஐயா இன்னைக்கு கர்த்தர் இப்படிதான் அந்த சமாதானத்தை நமக்கு கொடுப்பாரு. சில வேளையில பிசாசு என்ன தெரியுமா செய்வான், அந்த சமாதானத்தை கொலைச்சல் பண்ணுவான். இன்னைக்கு சமாதானம் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி இன்னைக்கு பலவிதமான சூழ்நிலைகளை கர்த்தர் எழுப்பிட்டு இருக்கிறான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள், எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு சமாதானத்தை இழந்திருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு சந்தோஷத்தை இழந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல என்ன சண்டை 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 தான். எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல என்ன பிரச்சனை 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 தான். எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல கண்ணீர் 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 தான். கவலை 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 தான். அல்லேலூயா. எங்க இருக்குது சமாதானம்? அல்லேலூயா. ஐயா அந்த சமாதானத்தை அவர் என்ன செய்யறாரா, நம்மளோட வாழ்க்கையில அவர் காரணரா இருக்கிறாரா. நான் தான் அந்த சமாதானத்துக்கு காரணரா இருக்கிறேன், பிரதிநிதியா இருக்கிறேன். அதை எடுத்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை, ரொம்ப நல்லா இருக்கும். 2 கொரிந்தியர் 13:14 வாசிங்க. அவர் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நல்லா கேளுங்க. கடைசியாக சகோதரரே, நீ சந்தோஷமா இருங்க, நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது நல்லா கேளுங்க, அன்புக்கும் சமாதானத்துக்கும், ஓஹோ, அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணரா இருக்கிற தேவன் அவர் உங்களோடனே கூட இருப்பார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணரா இருக்கிற தேவன் அவர் நம்மளோட கூட இருப்பார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில நான் சமாதானமா இருக்கிறதுக்கு காரணம் யாரு? அந்த இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. ஒரு காலத்துல என்னோட வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, ஆனா கர்த்தர் இன்னைக்கு என்ன மாத்தி என்ன ஒரு சமாதானத்துல கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு காலத்துல நான் கடவுளே அறியாம இருந்த ஒரு மனுஷன், இயேசுனாலே எனக்கு பிடிக்காது, குடும்பத்துல எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, கடைசியா இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் நான் தான். இயேசுனாலே எனக்கு பிடிக்காது, அலர்ஜி. சொல்ல போனா என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஆமா, என்ன பண்றது, நமக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்து, எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டாளி எல்லாம் என்ன நீங்க போய் சேர்ந்துக்கிட்டியா? நான் அதெல்லாம் சேர மாட்டேன். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் என்னையும் தொட்டார். அல்லேலூயா. அப்ப பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ள ஒரு நோக்க வச்ச ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு நான் எப்படி பாச நீங்க இயேசு விட்டு கொண்டீங்க, என் குடும்பத்துல ஜபிச்ச ஜபம்னா என்ன தொட்டுச்சு. அல்லேலூயா. அங்கதான் பாஸ்டிங் எல்லாம் போய்கிட்டு இருக்குது, ஆனாதான் ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, பயங்கரமான காரியம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க ஜபிக்கிற ஜபம் அந்த ஜபம் தான் இன்னைக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்காங்க, என்ன மாத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அறவே இயேசுவை கண்டா எனக்கு பிடிக்காதுங்க. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாரு, அந்த தேவன் என்ன தொட்டு இன்னைக்கு உங்க மத்தியில என்ன ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் பாட்டி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருக்கு முன்குறித்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் முன்குறித்திருக்க அவருக்கு தெரியும் எப்ப உன்னை தொடணும், எப்ப உன்னை கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும் சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு சமாதானத்தின் காரணரா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட நான் பேச போன தலைப்பு சமாதானத்தை அருளுகிறவர் அவர்தான். அல்லேலூயா. சமாதானத்தை அவர்தான் நமக்கு என்ன செய்யறாரு, உண்டு பண்ணுகிறவர். அவரு சமாதானமே இல்லைன்னு சொன்னாலும் அந்த சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணுகிற தேவன் நம் தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு வெளியே நிறைய பேர் சந்தோஷமா இருப்பாங்க, பாக்குறதுக்கு வெளி தோற்றத்துக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்காது, சந்தோஷம் இருக்காது. எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கேன். அல்லேலூயா. ஆனா வீட்டுக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும் அவரோட சந்தோஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சில வேளையில கணவன் மனைவி இருப்பாங்க, பேசிக்க மாட்டாங்க. ஆனா வெளியே பார்த்தா அவங்க வாழ்க்கைக்கு பார்த்தா அவங்க 2 பேர் யாருங்க, கணவன் மனைவி. ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தா அவங்க யாரு, அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, இவர் ஒரு பக்கம் இருப்பாரு. இதெல்லாம் என்ன சமாதான குலைச்சல். அல்லேலூயா. ஆனா பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க உன்னுடைய வாழ்க்கைக்கு என்னோட வாழ்க்கையில கர்த்தர் செய்றாரு, ஒரு பெரிதான காரியத்தை கர்த்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இந்த சமாதானத்தை ஆளுகிற தேவனை நாதாயான்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆளுகிறவர் அவர் தான். அப்படின்னா நமக்கு இந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவரே அவர் தான். இந்த உலகத்துல நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அவர் தான் இயேசு கிறிஸ்து.
நீ எங்க போய் தேடினாலும் இந்த சந்தோஷ சமாதானம் கிடைக்காது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னுக்கு இருந்த வாழ்க்கைக்கு இன்னைக்கு கர்த்தருக்குள்ள நம்ம வாழ்ற வாழ்க்கை ரொம்ப வித்தியாசம். ஆமென். சொல்ல போனா எவ்வளவு பேர் நீங்க வந்து நின்று சாட்சி சொல்ல சொன்னா எவ்வளவு சாட்சிகளை நீங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. ஒரு காலத்துல இப்படிதான் இன்னைக்கு கர்த்தர் நல்ல சந்தோஷத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறேன், நல்ல சமாதானத்தை கற்றுக் கொடுத்துருக்கேன். அல்லேலூயா. பணம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்காதுங்க. பணம் முக்கியம். எத்தனையோ பணங்கள் இருக்குது, ஆனா எவ்வளவு பேர் எவ்வளவோ பணங்களை சம்பாரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த பணம் அவங்களுக்கு என்னத்தை கொடுக்காது? சந்தோஷத்தை கொடுக்காது, சமாதானத்தை கொடுக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு பணமே நம்ம கையில் இல்லாட்டியும் அந்த சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்த கர்த்தர் நடத்திட்டு இருப்பாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆனாலும் தேவைகள் அநேகமா நமக்குள்ள இருக்கும். அந்த தேவையின் மத்தியில கர்த்தர் இடத்துல சரி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அன்புக்கும் சமாதானத்துக்கு காரணரே அவருதான். ஓ ஹல்லேலூயா. எவ்வளவு கனெக்ட் பண்ண அன்புலையும் சமாதானத்துக்கு நான் தான் காரணம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. அவர் தான் இன்னைக்கு நம்ம நடத்துவோம். நான் ஒரு இதில் படித்த ஒரு இது நல்லா இருந்துச்சு. எனக்கு படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப சிறப்பாயிடுச்சு. அது இங்கே உங்களுக்கு சொன்னால் அது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். ஒரு டிரைவர் இருந்தார். டிரைவர் என்ன செஞ்சாரா, அந்த வீட்டில் வந்து அவர் தான் டிரைவர். அப்போ அந்த முதலாளி சொன்னாரா, நாளைக்கு நான் ஏர்போர்ட்டுக்கு போனோம், அரை மணி நேரம் முன்னுக்கு ஏலியாடி வந்து சீக்கிரம் நீ வந்து என்னை பிக்கப் பண்ணி நான் ஏர்போர்ட் போகணும்னா. இந்த டிரைவர் தூங்கிட்டார். தூங்கிட்டு என்ன செஞ்சார், அரை மணி நேரம் லைட்டாக போயிருக்கிறார். அவருக்கு சரியான டென்ஷன் ஆச்சு. என்னோட அரை மணி நேரம் லைட் ஆச்சுன்னா அரை மணி நேரம் சீக்கிரம் சொன்னேன், இன்னும் வரலையேன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா ஏர்போர்ட் தான் 2 ஹவருக்கு முன்னுக்கே நிற்கணும்ல, என்னடா இன்னைக்கு நம்ம போய் சேர்ந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க. அப்போ அவர் உடனே வந்து சேர்ந்த பிறகு சொன்னார், பைப்பில் நீங்கள் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேகமாக போகலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டார். சமாதானப்படுத்தி காரில் ஏற்றி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு அரை மணி நேரம் கூட காரு போல காரோட டயர் ஓட்டையாக போச்சு. காடி டயர் பம்ப்செட் ஆயிடுச்சு, ஓட்டையாயிடுச்சு. அப்போ போனோன்னே நினைச்சுக்கிட்டாரு, இன்னைக்கு அறவே நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டார். இன்னைக்கு ஏமாரி வந்து இந்த டிரைவரை நமக்கு வந்து நின்றுட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டார். அப்ப போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு மோட்டர் பைக்ல வந்து ஒருத்தர் என்ன செஞ்சாரான்னு பார்த்தாரு. என்னங்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்க, என்ன ஆச்சு? இல்லையா, நான் ஏர்போர்ட்டுக்கு போனேன், லேட் ஆச்சு. என்ன, நான் சீக்கிரம் போனாதான் நான் என்ன செய்ய முடியும், நான் அந்த இடத்துல போய் சேர முடியும் அப்படின்னு சொன்னேன். உடனே இவர் மோட்டர்ல ஏத்திட்டு அவரு போயிட்டாராம். வாங்க நான் உங்களை மோட்டர்ல ஏத்திட்டு போறேன். குறிப்பிட்ட டைம்ல கொண்டு போய் கணக்கு அந்த மோட்டர் பைக்ல ஏறி உட்காந்து அவர் போய் அந்த இடத்துல விட்டு டயர் பண்ண விட்டுட்டார். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவருக்கு. உடனே அவர் என்ன செஞ்சாரா, போர்டிங் பாஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி போயிட்டு எங்க உட்காந்துட்டாரு, கப்பியில உட்காந்துட்டாரு. கப்பியில உட்காந்தனே என்ன செஞ்சாரா, நல்ல வேலை. அந்த மோட்டர்காரன் இப்ப என்ன ஆயிட்டான், கடவுள் மாரி என்ன வந்து காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரா, அந்த மோட்டர்காரன் ரொம்ப கடவுளுக்கு மேல வச்சுட்டாரு அவரை. அப்ப விமானம் பறந்து கொண்டு போய்கொண்டே இருந்துச்சு. அப்ப அந்த விமானத்துல பைலட் சொன்னாராம், கப்பை வந்து ஒரு டெக்னிக்கல் கோளாறு பிரச்சனை, ஏதோ ஒரு இன்ஜின் ஃபால்ட் ஆச்சு, நீங்க எல்லாம் என்னத்தை போட்டுக்குங்க, அந்த பாராசூட் தெரியுங்களா, அதை போட்டுட்டு ஸ்டைன் பைல இருங்க, அப்படி எதெல்லாம் ஒண்ணு நீங்க எல்லாம் பாராசூட்ல தான் கீழே இறங்கணும்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டேன்னு நினைச்சாரா. ஆண்டவர் 2 வந்திரப்பத்தை கொடுத்தாரு. ஒண்ணு, அந்த டிரைவர் லைட்டா வந்தான். 2வது காடியும் என்னது இடையில வந்து டயரு போச்சு. ஆண்டு அவனை போக முடியாத மாதிரி தடுத்து நிறுத்தினாரு. இப்ப யாரு தெரியுமா யமனா வந்துட்டான், இந்த மோட்டர்ல வந்தானே அவன் தான் இவனுக்கு யமனா வந்துட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் சில வேளையில சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் இது ஆண்டவர் தான் நமக்கு செய்யறான்னு சொல்லி, இது சில வேளையில ஆண்டவர் செய்யற மாதிரி தான் இருக்கும், ஆனா பிசாசு சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அப்ப பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்ம ஆண்டவர் அவர் என்ன செய்யறாரு, சமாதானத்தை நமக்கு ஆள்கிறவரா இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களேன். நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் என்ன செய்ய காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா.
பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்த பிறகுதான் என்ன நடக்குது? இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு பிறந்த பிறகுதான் இந்த உலகத்துக்கு என்னது? சமாதானம் வந்துச்சு. ஏன்னா இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்து இன்னைக்கு பாவிகளா இருந்த நம்மளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பயும் பாரு, இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்த பிறகும் கர்த்தர் நமக்குள்ள அந்த சமாதானத்தை கர்த்தர் வச்சார். ஹல்லேலூயா. இயேசு மரிச்சு போயிட்டாரு. ஐயோ என்னாச்சு? சீசர்கள் எல்லாம் என்ன செஞ்சானுங்க? இதுக்கப்புறம் நமக்கு முடிஞ்சுடா, இதுக்கப்புறம் நமக்கு இல்ல, என்னது வேற வழியே இல்ல, நம்ம அவங்க வேலையை பார்த்துட்டு போகணும்னு சொல்லி சீசர்கள் எல்லாம் பயந்து ஒரு என்ன செய்யறானுங்க? ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறானுங்க. அல்லேலூயா. ஆண்டு பாருங்க, அவர் மரிச்ச பிறகு நமக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறவரா. அந்த என்ன செய்யற நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவருடைய தழும்புகளால இன்னைக்கு நம்ம என்ன செய்ய குணமாகணும். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் என் தேவன் மாற்றுவார். நீ கடந்து போகிற எல்லா விதமான நெருக்கடிகளை என் தேவன் எடுத்து போடுவார். அல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு அவர் சமாதானத்தின் எப்படி இருக்கிறாரு? நமக்கு உண்டு பண்ணுவதா இருக்கு, அருளுகிறதா இருக்கிறாரு. நான் உனக்கு அந்த சமாதானத்தை நான் ஏற்படுத்தி தரையான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. என்ன மனுஷங்க இந்த காலத்தை செய்ய முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் ஒருவர் தான் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில அந்த அற்புதங்களை செய்யக்கூடியவரா இருக்கிறார். நீ முழங்கால் போட்டு ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிச்சு 2 சொட்டு கண்ணீர் விடுறது தெரியுமா? அந்த நேரத்துல சமாதானத்தின் தேவன் வந்து இறங்கிடுவார் அவன் மேல. அல்லேலூயா. சில வேளையில நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து ஜெபிச்சு கொண்டிருக்கிறப்ப இன்னைக்கு நமக்கு விரோதமா வருகிற எந்த ஆயுதத்தையும் என் தேவன் வாய்க்காம பண்ணுவார். எதிராளிகள் வருவான், பிசாசானவன் எழும்புவான். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இந்த சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுவான். நீ எப்படி வாழ்ற நான் பார்க்கிறேன்னு சொல்லி பல காரியத்தை அவன் உண்டு பண்ணுவான். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இந்த அன்புக்கும் சமாதானத்துக்கு காரணமா இருக்கிறவரே நாதாயான்றார். ஹல்லேலூயா. நாதாய் அவனோடு கூட உன்னை நடத்துவன் கர்த்தர் சொல்றார். அவருடைய மகிமையில நில்லுங்க, அவருடைய பிரசன்னத்துல நில்லுங்க, அவருடைய வல்லமையில நில்லுங்க. அப்பதான் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நான் நம்புறேன், இன்னைக்கு கர்த்தர் அந்த சமாதானத்தின் ஆவியை கர்த்தர் உங்க குடும்பத்துல கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இந்த சமாதானத்தின் தேவன் அவர் நமக்குள்ள வந்துட்டான்னு சொன்னாலே நமக்கு சமாதானம் தான். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாஸ்டர், ஏன் பாஸ்டர் இன்னைக்கு இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்க்கை வந்து ஏன் இன்னைக்கு வாழ்க்கை சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம நான் நிக்கிறேன்? ஐயா, இன்னைக்கு இந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிற எங்க தெரியுமா செய்யணும்? உனக்குள்ள மதம் இருக்கணும். உனக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அந்த சமாதானத்தை கர்த்தர் உனக்குள்ள வைப்பார். இன்னைக்கு அவருடைய விருப்பத்துல நீ வாழணும்னு சொன்னா அந்த சமாதானம் உனக்குள்ள இருக்காது. இந்த அமைதியில் உனக்குள்ள இருக்காது, அந்த சாந்தம் உனக்குள்ள இருக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த எரிச்சலின் ஆவி, இந்த கோபத்தின் ஆவி, இந்த சண்டையின் ஆவி, இது எல்லாம் என்ன திரும்ப செய்யும்? நம்முடைய சமாதானத்தை குலைச்சோம். ஒரு சிலர் பாருங்க, பேசுறப்பே என்னவா இருக்காது, இந்த சமாதானத்தை பார்க்கவே முடியாது. பேசுறப்ப எப்படி பேசுவாங்க? ரொம்ப அவங்களோட வேர்ட், அவங்க பேசுற வார்த்தையில என்ன இருக்கும்? ரொம்ப கடினமா இருக்கும். என்னடா எப்படி பேசுறாங்க? நம்ம அழகா தான் பேசுவோம், ஆனா அவங்க பேசுற விதம் வேற மாதிரி இருக்கும். இது நம்மளோட நமக்குள்ள என்னத்தை கொண்டு வரும்? கோபத்தை கொண்டு வரும், நமக்குள்ள ஆத்திரத்தை கொண்டு வரும். இது என்ன செய்யும்? இந்த இடத்துல அந்த இடத்துக்கு போச்சுன்னு சொன்னா அடுத்தது நமக்குள்ள என்னத்தை குலைச்சல் உண்டு பண்ணும்? சமாதான குலைச்சல் உண்டு பண்ணும். ஒரு சிலர் பாருங்க, நம்ம உட்காந்து ஒருத்தங்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், ஒரு வேலை சில வேலையில் நம்ம அங்க இருப்போம், என்ன செய்வாங்க? அவங்க நம்ம கிட்ட அவங்கள பார்ப்பான், நம்மள அவங்க பேச மாட்டாங்க. என்னடா நம்ம பார்த்த இந்த சிஸ்டர் என்ன பார்த்தும் பார்க்காதமே இருக்கிறாங்களே, கண்டும் காணாதமே இருக்கிறாங்களே. சில சேர்ச்சுக்கு போவோம், சபைக்கு போவோம், வேற இடத்துல எங்கெல்லாம் போவோம், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம். சில வேலை அந்த சொந்தக்காரங்க நம்மள சரியா கவனிக்கல, நம்ம என்ன நினைப்போம்? என்னடா நம்ம வந்தா நம்மள அவங்க கவனிக்கவே இல்லையே, ஒருவேளை இவங்களுக்கு என்ன நம்ம வந்தது பிடிக்கலையா? அடுத்தது நம்ம என்ன செய்வோம்? அந்த இடத்த விட்டு வெளியாயிடுவோம். ஏன்னா அந்த இடத்துல என்ன இல்ல? சமாதானம் இல்ல. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தங்க நம்ம கிட்ட சந்தோஷமா மகிழ்ச்சியா பேசும் பொழுதுதான் நமக்குள்ள என்ன வரும்? அந்த சமாதானம் வரும். வந்து பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உபசரிக்கிறப்ப ஒரு வீட்டுக்கு போறோம், அவர் தான் சமாதானத்தை ஆளுகிறவர், அவர் தான் ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா. இப்ப நான் கவினேஷ் வீட்டுக்கு போறேன், வராரு,
என்னை வீட்டுக்குள்ள வான்னு சொல்லி அவர் என்னை கூப்பிடல. ஆனா இவர் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறாரு, காலு மேல காலை போட்டுக்கிட்டு டிவியை திறந்து டிவியை பார்த்துட்டு இருக்கிறாரு. நாங்க போறோம் வீட்டுக்கு, எப்படி இருக்கோம் எங்களுக்கு? பூர்றப்ப என்ன இல்ல, சமாதானம் இல்லை. என்னடா நம்ம வரமே கண்டுக்கவே மாட்டுறாங்களே, பேச கூட வானு கூட வாய் திறந்து கூட கூப்பிடலையே அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு என்ன செய்யறாரு, சோஃபால உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம அவங்க வீட்டுக்குள்ள போறோம், எப்படி இருக்கு? அடுத்தது அந்த வீட்டுக்குள்ள நம்ம போக முடியுமா? ஏன்னா அங்க என்ன இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கே நம்ம பாக்குறோம், இதை நம்ம எதிர்பார்க்கிறோம். இது இன்னைக்கு நம்ம இன்னைக்கு மற்றவங்களை நம்ம வாங்கன்னு சொல்லி மதிச்சு கூப்பிடணும்னு சொல்லி நம்ம அவங்களை எதிர்பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கு தேவனுக்குள்ள வாழ்ற நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறாரு. நீ உன் வாழ்க்கை தேவனுக்கு உகந்த விதத்துல நீ வச்சு கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் அந்த சமாதானத்தை உனக்குள்ள வைப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் நான் உங்களோட பேசுறேன். ஒரு வாட்டி நானும் சிஸ்டர் ஒரு வீட்டுக்கு போறோம். அது எங்க இருந்து போறோம்? ஜோஹர்ல இருந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஜோஹர்ல இருந்து ஒரு சந்திக்க நாங்க போய்கிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு போறோம், போன் நாங்க அடிச்சு கேட்டுட்டு இருக்கோம், வீட்டுக்கு வராதுன்றாரு. எப்படி இருக்கும்? உடைக்கப்பட்டோம். என்னடா அது, இவ்வளவு பிரயாசப்பட்டு நம்ம போறவே திடீர்னு வீட்டுக்கு நீங்க வராதீங்க அப்படின்னு எப்படிமா இருக்கும்? எவ்வளவு வேதனையா இருக்கும். அந்த இடத்துல சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே பாட முடியுமா? அல்லேலூயா. எப்படி இருக்கும் சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. யோவான் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். யோவான் 19வது அதிகாரத்துக்கு வாங்க. இங்க ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்த்து முடிப்போம். சாரி, யோவான் 20வது அதிகாரத்துக்கு வாங்க. ஓகே, 11வது வசனத்துல இருந்து 19வது வசனம் வரைக்கும் பார்ப்போம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? மரித்து கல்லறையில கொண்டு போய் வச்சாச்சு. இங்க சீசர்களுக்கு எல்லாருக்குமே என்ன இல்ல, சமாதானம் இல்ல. ஐயோ, இவ்வளவு நாள் இயேசு கூட இருந்தாரு, என்ன இருந்துச்சு? எங்களுக்குள்ள அந்த பலன் இருந்துச்சு, எங்களுக்குள்ள என்ன அந்த திகிரி இருந்துச்சு. இப்ப இயேசு எங்க கூட இல்ல, என்ன நடக்குமோ தெரியலையேன்னு சொல்லி அவன் பயத்துல இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, மரியாள் போறான், அவன் கண்ணீரோடு போறான், அந்த கல்லறைக்குள்ள போடுறா. ஆனா உள்ள யாரும் இல்ல, இயேசு இல்லங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் பார்க்கறான், எங்கடா அந்த இயேசுவை காணுமே? வாசிங்க. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே 2 தூதர்கள் உட்கார்ந்து இருக்காரு. ஒருத்தன் தலை மாட்டிக்கிட்ட, ஒருத்தன் கால் மாட்டிக்கிட்ட உட்கார்ந்து இருக்காரு. 2 தூதர்களை பார்க்கிறா. அவர்கள் அவரை நோக்கி கேட்கிற, ஸ்திரியே, ஏன் நீ அழுவுற? நீ ஏன் அழுவுற? கேட்கிறாங்க. யாரு இல்ல, இயேசு இல்லங்க. அவருடைய சரீரம் அந்த இடத்துல இல்ல. கால் பக்கம் ஒரு பக்கம் தூதர், எங்க தலை பக்கம் ஒரு பக்கம் தூதர் நின்று கொண்டிருக்கிறத அவ பார்க்கிறான். இவன் அழுது கொண்டிருக்கிறான். அப்ப தூதர்கள் பார்த்து கேட்கிறவங்க, ஸ்திரியே நீ ஏன் அழுவுற? அல்லேலூயா. நீ அழுது கொண்டிருக்கிற. சில வேளையில சில காரியத்துக்காக இன்னைக்கு நம்ம அழுது கொண்டிருப்போம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல சொல்ல, உன் கண்ணீரை துடைக்க முடியாத கர்த்தர் இந்த இடத்துல உன்னோடு கூட மக்களை கலந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. உன் எல்லா கலகங்களையும் கர்த்தர் எடுத்து போடுவாரியா. ஏன்னா அவர் சமாதானத்துக்கு காரணரா இருக்கிறார். அவர் தான் சமாதானத்தை ஆளுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் என்ன இருக்கு? வாசிங்க. அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்கப்பா. எங்கேயோ ஒருத்தன் எவனோ தூக்கிட்டு போயிட்டான். இங்கதான் நாங்க வச்சிருந்தோம். எங்க வச்சிருந்தோம்? கல்லறையில தான் வச்சிருந்தோம். இந்த கல்லறைய என்ன கிடைக்குது? இப்ப திறந்து இருக்குது. உள்ள போய் பார்த்தா அவரு இல்ல. அவரோட என்ன இருக்கு? வஸ்திரம் மட்டும் தான் இருக்குது. யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்றா. அதுக்கப்புறம்
அவரை வைத்த இடம் எனக்கு தெரியல, எங்க கொண்டு போய் வச்சானுங்கன்னே தெரியல. அப்புறம் பின்னால திரும்பி பார்க்கிற இயேசு நிற்கிறார். இயேசுவே காணோம், இருதயெல்லாம் துடிக்குது, சமாதானம் போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனாலும் பின்னாடி திரும்பி பார்க்கிறா. யாரை பார்க்கிறா? இயேசு நிற்கிறதை கண்டார். வாசிங்க. ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாமல் இருந்தா, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே நீ ஏன் அழுகிறாய்? நீ யார நீ தேடுற? நீ ஏன் அழுகுற? நீ யார தேடுற? ஆண்டவருக்கு தெரியாது மரியான்னு சொல்லி, ஆமாவா இல்லையா? ஆனா அவளுக்கு தெரியல இது இயேசுதான்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனை நடத்தினார்னு சொன்னா அற்புதமா நடத்துவார். ஹல்லேலூயா. மரியாள் பாருங்க, இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு யாருமே வரல, ஒண்டிதான் வர. ஆம்பளால ஒருத்தன் கூட வரல. அவன் என்ன செய்யறான்? கதவை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா மரியாள் போறா, போய் பார்க்கறா. ஹல்லேலூயா. அதனாலதான் முதல்ல யாருக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார்? மரியாளுக்கு தான் கர்த்தர் காட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க. ஸ்திரீயே ஏன் அழுவுற? ஏன் அழுவுற? நீ யாரை தேடுற? அவன் நினைச்சுக்கிட்டா இவர் தோட்டக்காரன் போறீங்க. ஐயா, நீங்க அவரை எடுத்துக்கொண்டது போனது உண்டானா அவர் வச்ச இடத்த என்கிட்ட சொல்லிருங்க, நான் போய் அவரை எடுத்துக்கிறேன். ஹல்லேலூயா. நான் போய் எடுத்துக்கிறேன். ஒருவேளை நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்த நீங்க சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். யாருக்கிட்ட கேட்கிறா? இயேசுகிட்டே எடுத்து கேட்கிறா அவன். ஹல்லேலூயா. யாருன்னு நினைச்சு? வேலைக்காரன் நினைச்சு கேட்டுட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு அந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு தான் கூட இருப்பாரு. சில வேளையில எப்படி அந்த மரியாள் இயேசு இருக்கிறதே தெரியாம வேலைக்காரன் சொல்லி நினைச்சாலும் அதே போல நம்ம சில வேலை நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. சில வேளை ஆண்டவரே நீ என் கூட இருக்கிறீங்களா? வேதனை வந்துட்டா, பிரச்சனை வந்துட்டா, எங்க காணா போயிட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணீர் வடிப்போம், வேதனைப்படுவோம். என்ன இவ்வளவு ஜெபம் பண்றேன், இவ்வளவு காரியத்துக்காக நான் நிக்கிறேன், ஆண்டவர் என்ன என்னோட ஜபத்தை கேட்கலையா? நான் வேதனையில இருக்க, ஆண்டவர் என் கூட இல்லையா? அப்படி சொல்லி பல விதமான கேள்விகள் இன்னைக்கு நமக்குள்ள எழும்பும். ஆமாவா இல்லையா? சந்தோஷமா இருக்கிறப்ப ஆண்டவர் என் கூட இருக்கிறீங்க, எங்க துக்கமா இருக்கிறப்ப நீங்க காண போயிடுறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அம்மா அப்படிதான் சொன்னாங்களாம், ஆண்டவரே நான் சந்தோஷமா இருக்கிறப்பெல்லாம் நீங்க என் கூட இருக்கிறீங்க, நான் துக்கமா இருக்கிறப்பெல்லாம் என் கூட இருக்க மாட்டீங்க, நீங்க காணா போயிடுறீங்க. அல்லேலூயா. சொல்ற நீங்க சந்தோஷமா இருக்கிறப்பெல்லாம் நீங்க என் கூட வரீங்க. அல்லேலூயா. நான் அதை பாக்குறேன். ஆனா நான் துக்கமா இருக்கிறப்ப நான் பாக்குறேன் ஆண்டவரே, நான் ஒண்டிதான் போய்கிட்டு இருக்கேன், என் கூட யாருமே. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நீ சந்தோஷமா இருக்கிறப்ப நான் உன் கூட வரேன், நீ துக்கமா இருக்கிறப்ப நான் உன்னை சுமந்து கொண்டு போறேன். அல்லேலூயா. நான் உன்னை சுமந்துகிட்டு போறேன். நீ கால் எடுத்து வைக்கிறது தெரியுமா? இது உன்னுடைய அடி இல்லை, என்னுடைய கால் பாதம் அப்படின்னா. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம போகிற எல்லா நெருக்குதல் மத்தியில கர்த்தர் நம்மளை சுமந்து கொண்டு போவோம். சில வேளை நம்மளாலே முடியாது, என்ன ஆண்டவரே, சில பிரச்சனையை நம்மளால தாங்க முடியாது. சில பிரச்சனை நமக்கு மண்டை அப்படி வெடிக்கிற போல இருக்கும். எந்த பக்கம் போறதுன்னு தெரியாது, யாரை சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாது, எந்த சைட்ல நிக்கிறதும் கூட நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்யறது தெரியாத சூழ்நிலை ஆண்டனே திரும்ப செய்வாரு, உன்னை அப்படியே தூக்கிடுவார். அல்லேலூயா. உன்னை தூக்கி என்ன திரும்ப செய்வாரு? நான் உன்னை சுமந்து கொண்டு போறேன், நீ பயப்படாத, நீ கலங்காத. அல்லேலூயா. வாசிங்களேன். இயேசு அவளை நோக்கி, இப்பதான் அவளுக்கு வந்துருச்சு, தெரிஞ்சிருச்சு. யாரு கேட்கிறா? மரியாளே என்றார். ஹல்லேலூயா. அப்புறம் திரும்பி பார்த்து ரபுனி, ரபுனினா என்னது? போதகரே என்ற அர்த்தம். அவருக்கு தெரிஞ்சு இவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. ரபுனி என்றார். அப்புறம் இயேசு அவளை நோக்கி, என்ன தொடாத, நான் இன்னும் என் பிதாவிடத்துல ஏறி போல. ஏன்னா ஆண்டவர் என்ன சரீரத்துல இருக்கிறாரு? அவர் மகிமையின் சரீரத்துல இருக்கிறார். அவர் மரித்து 3 நாள் என்ன செஞ்சிட்டாரு? உயிர் தெழுந்து, அவர் சொன்ன மாதிரி உயிர் தெழுந்துட்டாரு. அல்லேலூயா. அப்ப வாசிங்க.
பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்துல போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். ஓகே, வாசிங்க. மகதியான மரியாள் தன் கர்த்தரை கண்டதையும் சொன்னவைகளையும் அறிவித்தார். சீசர்கள் கூடியிருந்த இடத்துல எல்லாம் யாருக்கு பயந்துட்டு இருக்கிறானுங்க? யூதருக்கு. எப்ப வந்து என்ன இந்த கொல்லுவானுங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவன் பயந்துகிட்டு இருக்கான். கதவை பூட்டிக்கிட்டு உள்ள சாத்திக்கிட்டு இருக்கிறான். கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில இயேசு வந்து ஆண்டவர் எங்க நின்ட்டாரு? நடுவுல நின்ட்டாரு. அல்லேலூயா. ஐயா, உன்னோட வாழ்க்கையில வருகிற பிரச்சனையில கர்த்தர் அப்படிதான் வந்து நடுவுல நிற்பாரு. அல்லேலூயா. யாருமே என்ன பார்க்கல, யாருமே என்னது என்ன விசாரிக்கல, என் மேல யாரும் அக்கறை செலுத்தல நினைக்கிற தெரியுமா? அந்த நேரத்துல கர்த்தர் வந்து நடுவுல நிற்பாரு. அல்லேலூயா. நடுவுல நின்று என்ன சொல்றாரு கேளுங்க. உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. யாருக்கு இங்க சமாதானம்? அவன் சமாதானத்தை இழந்து இருக்கிறான், பயந்துகிட்டு இருக்கிறான். என்ன நடக்குமோ, யூதர்கள் என்ன பண்ணுவானுங்க, வந்து வெட்ட போறானுங்க, கொலை பண்ண போறானுங்க. ஏன்னா இவனுங்க யாரு கூட இருந்தவனுங்க? இயேசுவோட கூட இருந்தவனுங்க. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிர்த்தெழுந்து வந்த பிறகு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் சொன்னார் தெரியுமா? அவனுக்கு தைரியம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஏ ரபுனி ராஜா நம்ம கூட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் என்ன நடத்துவாரு? உன் வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் மாற்றுவார். இந்த சமாதானத்தின் தேவன் வந்தானா உனக்கு அங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. எல்லா காரியத்திலையும் கர்த்தர் நம்மள சமாதானத்தில் நடத்துவார். குடும்பத்துல சமாதானத்தில் நடத்துவார். அல்லேலூயா. ஐயா, அந்த சமாதானத்தை ஆளக்கூடியவர் நம் தேவன். இன்னைக்கு சமாதானத்தை என்ன செய்யறார்? உண்டு பண்ணுகிற தேவன் நம் தேவன், உருவாக்குறவர் நம் தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு இன்னைக்கு நம்ம வெட்கப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஐயா, இந்த சமாதானம் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த சமாதானம் என்ன திரும்ப செய்யும்? அங்க போய் பிடிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சமாதானத்துல நான் இருக்கும் பொழுது, அந்த சமாதானத்தின் தேவன் என்னோட கூட இருக்கிறப்ப, இன்னைக்கு இந்த சகோதரோடு நான் பேசும் பொழுது இந்த சமாதானத்தின் தேவனை திரும்ப செய்வாரு. இந்த மனுஷன் அந்த சமாதானத்தை தேவன் கொடுப்பாரு. அல்லேலூயா. எனக்கும் கவினேஷுக்கும் பயங்கர சண்டை. திட்டேன் கவினேஷன், இவரும் என்ன திட்டாரு. சும்மா திட்டுவ என்னன்னு பார்த்தல. அல்லேலூயா. அப்புறம் என்ன நடக்குது? என்னமோ நான் ஒண்ணுமே செய்யாத மாதிரி வந்து விட்டு பேசிட்டு இருக்கேன். இவரு யோசிப்பாரு, என்னடா இவ்வளவு பேச இவ்வளவு திட்டா திருப்பி வந்து நிற்கிறாரு. அடுத்தது இந்த மனுஷன் கூட வரவே மாட்டான்னு கூட நீ நினைச்சிருக்கலாம். இப்ப நான் திருப்பியும் போய் அவர்கிட்ட பேசும் பொழுது என்ன நடக்கும்? கர்த்தர் அந்த சமாதானத்தை கொடுப்பார். ஐயா, நான் தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சு. அல்லேலூயா. அடுத்தது இவர் என்ன செய்யணும்? இந்த காரியத்தை இவர் விட்ட பிறகு கர்த்தர் அந்த இடத்துல நமக்கு அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுத்துருவார். அல்லேலூயா. பேசுறதெல்லாம் பேசிக்கிட்டு எதை நான் மன்னிச்சிருக்கேன், நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிக்கிறோம் தெரியுமா? அங்கதான் சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. ஒருத்தங்க வந்து நம்ம கிட்ட அந்த மன்னிப்பு கேட்கிறாங்களா, அந்த மன்னிச்சு நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சிடணும்? மறந்துடணும். அதை நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. ஓ, நீ என்னை பத்தி என்னென்ன பேசியிருக்க, நீங்க தான் மன்னிக்க நிக்கிறீங்க. அல்லேலூயா. உன்னை வச்சுக்கிறேன் பாரு, உன்னை வச்சுக்கிறேன். எப்படி இருந்தாலும் நீ எங்க வரணும்? என் கிட்ட தான் வரணும். அப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன். அல்லேலூயா. காட்டுனதெல்லாம் போதும், இதுக்கு மேல காட்ட வேணாம். அல்லேலூயா. என்ன செய்வோம்? அந்த தேவனை மாத்திரம் பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் பட்ட பாடாடிங்க நம்மளாம் பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக உயிரையே கொடுத்தார். அவரை மட்டும் உங்க வாழ்க்கையில நீங்க பிடிச்சு கொண்டு நின்றுங்களா, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம். அல்லேலூயா. நீங்க தப்பே செய்யல, ஆனா முழுக்க முழுக்க தப்பு செஞ்சலாம் யாரு? நான் தான். ஆனா மன்னிப்பு நான் கேட்கல, மன்னிப்பு யார் வந்து கேட்கிறா? இவங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். தப்பு செஞ்சது யாரு?
நான் செஞ்சேன். ஆனா என்னமோ நானா தப்பு செய்யாத மாதிரி நின்றுக்கிட்டு இவங்க வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இவங்க வந்து நம்ம என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க தெரியுங்களா? இது யார் பார்க்கிறா? கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்பெல்லாம் பாருங்க, கொஞ்சம் பிரச்சனைன்னா அடுத்தது பிளாக் தான். என்ன பிளாக்? பிளாக். வேற என்ன பிளாக்? எதெல்லாம் பிளாக் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுங்க. நீங்க பண்ணுவீங்களா அந்த பிளாக்லாம்? அல்லேலூயா. பாவம், அந்த போன் என்ன பண்ணுச்சு, அதையும் நம்ம எளிமையா ஆக்கிடுறோம். ஏய், நான் பேசினாதான் நீ பேசணும், நான் சொல்ற ரிங்கெல்லாம் ரிங்கு பண்ணணும், எனக்கு தேவையில்லாதெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, ரிங் அடிக்க கூடாது. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு பாருங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு காரியங்கள் நடக்குது. இன்னைக்கு அவங்கள உடைக்கணும் ஏசிக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு அடிக்கடி இந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த சின்ன சின்ன சண்டை வரும். யார் வீட்லயும் சண்டை வராம இருக்குதா? மோசஸ் என்ன சொல்றாரு விளங்கல. எல்லார் வீட்லயும் வரும் சண்டை. பெண்கள் திருமணமாயிட்டால கணவன் மனைவிக்குள்ள அந்த பிரச்சனைகள் வரும். புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறத கேட்போம். நீங்க திருமணம் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? வெண்ணிக்கா 7ஆவது மாசம் தான் திருமணம் பண்ண. 7, 3, 10. இதுல ஒரு எத்தனை? 10, 12. எத்தனை மாசம் ஆயிர? 8 மாசமா? 8 மாசம் ஆச்சு. ஓகே. எங்க ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. ஐயா, நீங்க திருமணம் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. குட். இவர் 1 வருஷத்தை பிடிச்சிட்டாரு. இவர் பிடிக்க கிட்ட போய்கிட்டு இருக்கிறாரு. ஓகே. அல்லேலூயா. இந்த 1 வருஷத்துல உங்களுக்கு சண்டை வந்திருக்கா? நிறைய வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்க? சண்டை வரலாம் குடும்பமே இல்லையா? வரணும் சண்டை. அதுக்குன்னு சண்டை போடாதீங்க. அல்லேலூயா. பாஸ்டர் சொல்லிட்டாரு, சண்டை போடுறோம் வாங்க. அல்லேலூயா. சண்டை போடணும், சண்டை இருக்கணும். அல்லேலூயா. அந்த சண்டை எதுக்கு தெரியுமா? இன்னும் நம்முடைய அன்புல இன்னும் நம்மளை இணைக்க முடியும், இந்த அன்புல நம்ம கட்ட முடியும். அல்லேலூயா. இந்த சமாதானத்துக்குள்ள, இந்த குலைச்சலுக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள், 6 நாள், 7, அப்புறம் 1 மாசம் ஆயிடும். அப்புறம் என்ன ஆயிரும்? என்னமா? அப்புறம் என்ன ஆயிரும்? அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் எங்க வந்து நிற்கும்? ஆமா, அப்புறம் சொல்லிட்டாரு, விவாசம் வந்து நிற்கும். அதை விடவே கூடாது. இந்த பொல்லாத பிசாசை உடைக்கிற இயேசுதான். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்து அதை கத்து அந்த சமாதானத்தின் தேவனை எப்பவுமே எங்க வச்சுக்கொள்ளுங்க. அன்புக்கும் சமாதானத்துக்கு காரணரே அவர் தான், பாலமே அவர் தான். அல்லேலூயா. அவர் தான் காரணரா இருந்து அவர் சார் உன்னோட கூட இருக்கிறன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அவர் உன்னை நடத்துவார். சொல்றாரு பாருங்க, அந்த சீசர்கள் எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறானுங்க, கதவெல்லாம் பூட்டி இருக்கு. நித்யா என்ன நடக்குது? இந்த செவத்துக்குள்ள இருந்து அப்படியே பூந்து வெளியே வர, இப்படி வராரு, வந்து நிக்கிறாரு முன்னுக்கு, உங்களுக்கு சமாதானம் என்றார். எப்படி இருக்கும்? கதவெல்லாம் பூட்டி, கதவை தட்டினார் ஆண்டவர் இல்லையே, கதவெல்லாம் சாத்தி இருக்கு, உள்ள போடுறாரு. ஏன்னா பயந்துருவானுங்க அவருக்கு தெரியும். எங்கடா என்னமோ என்ன வந்துருச்சு, ஆவி வந்துருச்சு. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானப்பா. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பார்த்தோன்னே யாரு வந்து நிக்கிறா? ஆண்டு நிக்கிறா. பாரு, நான் பாரு அடிச்சு கையில ஆணி அடிச்சிருக்காங்க பாரு, தழும்பு இருக்கு பாரு, எல்லாத்தையும் காட்டுறாரு. இங்க பாக்குறீங்களா? இங்க பாருங்க, நானா? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடி உயிர் தெழுந்த தேவன், அந்த சமாதானத்தின் தேவன் தான் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் தான் இன்னைக்கு நம்மளை நடத்த, அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவரை பிடிச்சு கொள்ளுங்க, அவருக்காக நின்றுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நான் பேசுறேன், நீ பேசணும்னு நினைக்காதீங்க, நீங்க முந்திக்கிங்க. அல்லேலூயா. அவரு வந்து பேசட்டும், அவங்க வந்து பேசட்டும். நீ தானே பேசுன, நீ தான் வந்து பேசணும். நீ தானே என்னது கோபமா பேசுன, ஆத்திரமா பேசுன. சிலர் கோபமா கூட பேச முடியாது, கோச்சு போனியா? கல்யாணம் பண்ணி பார்த்து தெரியும். அல்லேலூயா. ராமேன் சொல்லுங்க. நீ ஒழுங்கா படி, சிரிக்காத. அல்லேலூயா. சைமன்
சிரிக்கிறாரு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த சமாதானத்தின் காரணர் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளை நடத்துவார். சமாதானத்தை ஆளக்கூடியவர் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளோடு கூட நடத்துவார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுமா? எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக.